எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற தோசைக்கான மாவு வீட்டில் ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்ட்டா. சில பேர் வந்துட்டு ஒரே மாவில் தோசை, இட்லி, கீ ரோஸ்ட்டு, மசாலா தோசை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருவேன். ஆனால் நான் ரெடி பண்ணும்போது இதுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் மாவு ரெடி பண்ணுறது. இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவு வச்சுட்டு சாஃப்டாக இருக்கிற கல் தோசை, அதே மாதிரி மசாலா தோசை, இது ரெண்டும் செய்யறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். கீ ரோஸ்ட்டுக்கு மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது. அது எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோவில் காமிச்சு தர்றேன். அதே மாதிரி இட்லிக்காக நம்ம மாவு ரெடி பண்ணும்போது அதில் சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸுக்கும் நம்ம அரைக்கிறதுக்கும் விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தோசைக்காக முதல்ல நான் எடுத்துருக்கிறது பச்சை அரிசி. இதில் நான் இட்லி அரிசி சேர்க்கறது இல்லை, பச்சை அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கு. பச்சை அரிசி 3 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. 3க்கு 1 அதுதான் கணக்கு. 3 கப்பு பச்சை அரிசிக்கு 1 கப்பு ஃபுல்லாகவே உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கு. உளுந்தம்பருப்பு எடுக்கும்போது இதே மாதிரி முழுசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணதை எடுக்கக்கூடாது. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் இல்லாத 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதில் அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, கசப்படிக்கு. நல்லா 4-5 டைம் கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுகணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த உளுந்தம்பருப்பு வேக வச்சிருக்கிற அந்த ஒரு தண்ணியில் தான் நம்ம இந்த மாவு அரைச்செடுக்க போகிறது. அதனால நல்லா நீட்டாக இருக்கிற அரிசி உளுந்தில் தான் தண்ணி ஊற்றி வைக்கணும். இது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைக்கிறவங்களும் இருக்குது. ஆனால் 8 மணி நேரம் ஊற வச்சா தான் இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைக்கும் போது தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், உளுந்தம்பருப்பு ஊற வச்ச மாவில் லைட்டாக கொஞ்சம் நுர வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் நல்ல பாக்டீரியாஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் நுரையெல்லாம் வந்து தண்ணியோட அந்த லைட்டாக ஒரு புளிப்பு வந்திருக்கும். நம்ம இப்போ அதே தண்ணியில் தான் அரைக்க போகிறது. மிக்சி ஜாருக்குள்ளே உளுந்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு அதே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும். உளுந்து அரைக்கும் போது இதே மாதிரி உளுந்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா திக்காக கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும், ஆனால் கட்டியாக அரைக்கணும். பாருங்கள், இதுக்குள்ளே இப்போவே நல்லா சாஃப்டாக நுரையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், மாவு அரைக்கும் போது உளுந்தாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது சில டைம் வந்து சூடாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மாவு சூடாகி போயிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மாவு சூடோடே அரைச்செடுத்து வச்சிருச்சுன்னா நம்ம தோசை செய்யும்போது கட்டி ஆகி போயிடும், சாஃப்டாகவும் கிடைக்காது, மாவு சீக்கிரம் ஃபெர்மெண்ட் ஆகி கிடைக்காது. கிரைண்டரில் தான் மாவு அரைக்கிறேன் அப்படின்னா இந்த சூடாகிற ஒரு விஷயம் இருக்காது, நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். ஆனால் சில மிக்சி வந்து சீக்கிரம் ஹீட் ஆகிடும். நான் இப்போ யூஸ் பண்ணுறது பேனசோனிக்கோட மிக்சி தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மிக்சி அந்த மாதிரி அரைக்கும்போது மாவு சூடாகுது அப்படின்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஊற வச்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி அந்த உளுந்துக்குள்ளே ஊற்றிருக்கிற தண்ணி ஃபெர்மெண்ட் ஆகாது, புளிக்காது, அப்படியே நிற்கும். அதனால ஒரு 6 to 7 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நல்லா கூலாகிறதுக்காக விட்டதுக்கு அப்புறம் எடுத்து அரைச்சிருச்சுன்னா நம்ம மாவு வந்து சூடாகாது. உளுந்து நல்லா சாஃப்டாக கட்டியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சதுக்கு அப்புறம் அதே மிக்சி ஜாருக்குள்ளே பாதி அரிசி போட்டு நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி ஊற வச்சிருக்கிற தண்ணியோட உளுந்து ஊற வச்சிருக்கிற தண்ணி தான் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். தோசை சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் சேர்க்கிறது 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம். வேக வச்ச பச்சை அரிசியோட சாதம் எடுக்கிறதோட புழுங்கல் அரிசி பார்பாயில்ட் ரைஸ் இருக்குல்ல, அதோட சாதம் எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். இல்லை இருந்தால் இதே மாதிரி கட்டியாக இருக்கிற அவல் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு இதே மாதிரி கட்டியாக இருக்கிற அவல் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருச்சுன்னா 3/4 கப்பிலிருந்து 1 கப் வரைக்கும் அளவில் கிடைக்கும். வேக வச்ச சாதம் இல்லை இருந்தால் ஊற வச்ச அவல் ஏதோ ஒன்று சேர்த்து அரைச்சா போதும். மாவு இதே மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த தோசைக்கு ரெடி பண்ணுற மாவு வந்து ஆல்மோஸ்ட் நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கு. லைட்டாக இதில் கொஞ்சம் தொட்டு பார்த்தா ரவா சைஸ் தடி இருக்குது, ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இல்லை. அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாவு தான் ரெடி பண்ணியிருக்கு. ஆனால் இட்லிக்காக இந்த மாதிரி இல்லை அரைக்கிறது, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லிடுறேன். அரிசி எல்லாமே ஃபுல்லாக அரைச்சதுக்கப்புறம் உளுந்து கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் கூடி சேர்த்துட்டு தான் மிக்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஃபர்மெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு உப்பு சேர்த்தாலும் போதும். இப்போ நான் இதில் கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்தா மிக்ஸ் பண்ணுறேன். இனி இது எல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுமே நல்லா கலக்கி எடுக்கணும். அதுக்காக நீங்கள் கை யூஸ் பண்ணிடலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி ஒரு வுடன் ஸ்பூனு கூடி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டீலோட ஸ்பூன் எதுவும் எடுக்கக்கூடாது. கை வச்சு நீங்கள் வீட்டில் எப்படி அது அந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை வுடன் ஸ்பூன் வேணால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறம் இது பொங்கி வர்றதுக்காக வெயிட் பண்ணிடலாம். நம்ம அதில் ஊற வச்ச உளுந்தோட தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்கிறதுனால 6 to 8 மணி நேரத்துக்குள்ளே இது பொங்கி வந்துடும். இப்போ அந்த அளவுக்கு குளிர் இல்லாத ஒரு டைமாக இருக்கிறதுனால 6 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு இந்த அளவுக்கு இந்த மாவு பொங்கி வந்திருக்கு. நல்ல சூடு காலமாக இருந்தால் சில டைம் 4 to 5 மணி நேரத்துக்குள்ளே மாவு இந்த மாதிரி அரைச்சிருச்சுன்னா ரெடி ஆகிடும். ரொம்ப குளிர்காலமாக இருந்தால் 8 மணி நேரம் ஆகும் இதே மாதிரி பொங்கி வர்றதுக்கு. இந்த பாத்திரம் ஃபுல்லாக மாவு இருக்குது. இருந்தாலும் நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுருச்சுன்னா கொஞ்சம் மாவு அமங்கிடும். அதனால வேறு பாத்திரத்தில் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இப்படியே கலக்கி எடுத்துடலாம். மாவு அரைச்சி ஊற்றி கலக்கி வைக்கிற டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா கலக்கி வச்சுருந்தேன். இப்போது இந்த மாவு பொங்கி வரும்போது மாவுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது செக் பண்ணதுக்கப்புறம் வேணா மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ கலக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. தோசைக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ தோசையோட மாவு கொஞ்சம் கட்டியாக தோணுது, இட்லி மாவு மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தோசை செய்யுங்க. உடனே செய்யக்கூடாது. பாருங்கள் தோசை மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இரும்போட தோசைக்கல்ல தான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கு. இதே மாதிரி அயன் தவை இருந்துச்சுன்னா அதிலே செஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்காக. அயன் தவையில் தோசை செய்யும்போது தவை நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் மாவு ஊற்றணும். இல்லை இருந்தால் ஒட்டிடும், நம்ம சீக்கிரம் எடுக்க முடியாது. அது பார்த்துக்கோங்க. தவை நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாவு ஊற்றி இருக்கு. கல் தோசையாக இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கட்டியாக ஊற்றி இருக்கு. இதே மாதிரி தான் ஊற்றணும் கல் தோசை செய்கிற மாதிரியா இருந்தால். இரும்பு கல்லில் செய்கிறதுனால தான் கல் தோசை அப்படின்னு சொல்கிறது. 2 சைடும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க தோசை ரெடியாக இருக்குது. இந்த ஒரு தோசை மேலே அந்த ப்ரௌன் கலரில் தெரியறது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும். நம்ம இதே மாதிரி காசரோல்குள்ளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சிருச்சுன்னா மேலேயும் ஃபுல்லாக சாஃப்டாக கிடச்சிடும். இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்கிறது லூஸாக இருக்கிற தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் சட்னி தான். அதோட வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தாளித்து ஊற்றி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சூடு பண்ணி எடுத்துருச்சுன்னா இதுக்கான சட்னி ரெடி ஆகும். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதே தோசை கொஞ்சம் கட்டி கம்மியாக நான்ஸ்டிக் பேனில் வேணாலும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா மாவு இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே எண்ணெய் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த மாதிரி நைஸாக இருக்கிற தோசையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே செஞ்சதா என்னோடய ஃபேவரெட்டு. அது அந்த லூஸாக இருக்கிற சட்னிக்குள்ளே போட்டு ஊற வச்சு சூடோடையே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 டைப்பு தோசையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு. இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவில் உங்களுக்கு மசாலா தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் இப்போ செஞ்ச மாதிரி தோசையும் செஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தோசை மாவு, இட்லி மாவெல்லாம் ரெடி பண்ணுறது. என்னோடய ஃபேவரேட் தான் தோசை, இட்லி. தமிழ்நாட்டில் எங்கே வந்தாலும் எந்த ஹோட்டல் போனாலும் தோசை, வெரைட்டி தோசையெல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி இருக்குது. இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கு தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறேன், இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.